ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரையே பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம எப்படிலாம் செஞ்சுருக்கோம், என்னெல்லாம் சேர்த்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்யும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/4 கப் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வந்து கரெக்டான அளவு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும். நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் திராட்சை, கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸே இல்லாமல் ப்ளெயினாக கூட பண்ணலாம். எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக தான் இருக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். பாதாம் பருப்புலாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லா நட்ஸுமே சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த நட்ஸு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு எது இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ரவை சேர்த்ததுக்கப்புறமா முழுமையாக மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். 1 கப் ரவை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை சேர்க்கணும், பால் சேர்க்கணும். அதனால் ஒரே கப்பில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கை விடாமல் வறுக்கணும். கீழே அடிப்பிடிச்சிருச்சுன்னா கலரும் மாறிடும், அதோட டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் கை விடாமல் கலந்துக்கோங்க. ரவை வந்து நல்லா வறுபடணும். சாப்பிட்றதுக்கு இப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சர்க்கரை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்தளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம ரவையில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரை அரைக்கும் போது கூட ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து ரவை வந்து பிடிச்சிரும். பிடிச்சாவே ஸ்மெல்லே வேறு மாதிரி ஆயிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இருக்கும், அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் அவங்களுக்குலாம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் 5 ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதோடு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே அரைப்பட்டுரும். ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது. அவங்க வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கிடலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பால் வந்து நல்லா சுட வச்ச பால் தான் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை பச்சை பாலோ சேர்த்திங்க அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப கொழப்பாக இருக்கும், கெட்டியாக வராது. நல்லா ஹார்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுட வச்ச பால் தான் சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பாலில் இருக்க தன்மையெல்லாம் போய் ரவை வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிக்கலாம்.
ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. சூடு வந்து லைட்டாக ஆறட்டும், ரொம்ப ஆறக்கூடாது. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அப்போவே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பித்தா தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிக்கும்போது உதிரி உதிரியாக ஆயிரும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உதிரி உதிரியாக போயிடும். கொஞ்சம் அரை சூடோடு தான் பிடிக்கணும். நெய் வந்து சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து உருண்டை பிடிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கிடலாம். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. இது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம். நம்ம நிறைய நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும் போதே ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச பட்சத்துக்கு நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னமாக பிடிச்சிக்கலாம், பெருசாக கூட பிடிச்சிக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்னமாக பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப ஹெல்த்தி தான். அதே மாதிரி மிச்சம் இருக்க ரவையிலையே லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம என்னெல்லாம் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கோமோ அதேபடி நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கும் பெர்ஃபெக்டான லட்டு செய்ய வரும். அவ்வளோதான், நம்ம ரவை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நட்ஸெல்லாம் சேர்க்குறதுனால சின்ன பசங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.